வாராகி தாயே போற்றி, அன்னை வாராகி தாயே போற்றி, அழகு வாராகி தாயே போற்றிங்க. இன்றைக்கி என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாராகி அம்மனை பற்றி தெரியாத ஒரு சில விஷயந்தாங்க நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அம்மனை வழிபாடு செய்கிறவங்களாம் இந்த விசேஷத்தை நீங்கள் பின்தொடர்ந்தீங்கன்னா ரொம்பவே நல்லது. முதல்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தூய்மையான பக்தியோட பூஜை செய்தால் தாங்க அம்மன் அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும். பூஜையின் சக்தி கூட நம்மளுக்கு கூடும். மன அமைதியாகட்டும், பாதுகாப்பாகட்டும், குடும்ப நலனாகட்டும் எல்லாமே நமக்கு பெரும் கைகூடி வரும். வராகி அம்மன் அப்படின்றது எல்லார் வீட்லேயுமே படம் இல்லைன்னா சிலை இருக்கும். அந்த அம்மனுடைய படம் இல்லை சிலை இருக்கிறவங்க ஒரு சிறிய பட்டு துணி கருப்பு கலர் இல்லைன்னா பச்சை கலருங்க. இந்த பட்டு துணியில் அம்மனுக்கு சாத்தி அங்கேயே பழங்கிட்டேயே அம்மன்கிட்டயே வைத்து விடுங்கள். வச்சு உடனே நீங்கள் என்ன பண்ணுன்னா செம்பருத்தி மலர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி, சாமந்தி, ரோஜா இதையும் அம்மனுக்கு சாத்துங்க. குங்குமம், சந்தனம், மஞ்சள் இதையும் அம்மன்கிட்ட எப்போவுமே நீங்கள் மஞ்சள் குங்குமத்தை அம்மன்கிட்ட வச்சுடுங்க. எப்போவுமே அந்த அம்மன் ஃபோட்டோக்கிட்ட அந்த மஞ்சள் குங்குமம் அரிசின்றது ரொம்பவே இருக்கும். நான் என்னுடைய வீடியோலலாம் சொல்லியிருக்கேன். மஞ்சள் குங்குமம்ன்றது அம்மன்கிட்ட கண்டிப்பாக நம்ம அம்மனுக்கு செப்பரேட்டாக ஒன்று வச்சிடணுங்க. தீபம்னு பார்த்தீங்கன்னா தீபம் போட்டுட்டு தூபம், நெய்வேத்தியம் அதையும் அம்மனுக்கு வச்சுடுங்க. உங்களுடைய பூஜை இப்போ நீங்கள் தொடங்கலாம். அம்மன்கிட்ட என்னென்ன வேணுமோ உங்களுடைய மனசார உங்களுடைய பூஜையை நீங்கள் செஞ்சுட்டு அம்மன்கிட்ட நீங்கள் நல்ல மாதிரி எல்லாம் கேட்டு கண்ணை மூடி உங்களுடைய குடும்பத்தோடு அம்மன் முன்னே அமர்ந்து உங்களுடைய மனதில் இருக்கிற அனைத்தையும் அம்மனிடம் கேட்டுக்கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு அனைத்து காரியங்களும் கைகூடி வருங்க. இது மாதிரி நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வெள்ளிக்கிழமை இல்லைன்னா அமாவாசை அன்னைக்கு இந்த பூஜையை நீங்கள் இந்த மாதிரி தொடங்கினீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கைகூடி வரும். நினைத்த காரியங்கள் எல்லாம் கைகூடும். அனைத்து காரியங்களுக்கும் நமக்கு துணையாக இருப்பவள் வாராகி தாய். அழகான தாய்ங்க. இந்த பூஜைலாம் ஆன மேலே பூஜை சமர்ப்பணம் தவறுகள் அம்மா இருந்தால் மன்னிக்க வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பூஜையை நீங்கள் முடிக்கலாங்க. இதுதான் வாராகி அம்மனுடைய ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் பின்தொடர்ந்தீங்கன்னா அனைவருக்கும் ஆகட்டும் உங்களுடைய பூஜைகள் ஆகட்டும் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரும். நம்பிக்கை ஃபஸ்ட்டு நீங்கள் நம்பிக்கையோடு பூஜை பண்ணுங்கள். அம்மன் நம்ம கூடியே தாங்க இருப்பா. எல்லாத்தையும் நமக்கு கைகூடி கொடுப்பா. வாராகி தாயினாலே 20 தேவதாங்க. அழகு தாயிங்க அவ. அவளால் முடியாதது ஒன்றும் கிடையாது. நம்பிக்கையோடு பூஜை பண்ணுங்கள். நான் சொன்னதெல்லாம் நீங்கள் அம்மன்கிட்ட வச்சு நீங்கள் பூஜையை வெள்ளிக்கிழமை அல்லது அமாவாசை அன்னைக்கு நீங்கள் தொடர்ந்தீங்க அப்படின்னா ரொம்பவே உங்களுக்கு நல்லதே இருக்கும். நல்லதே நடக்கும். நினைத்த காரியங்கள் எல்லாம் கைகூடி வரும். வராகி தாய் எப்பவுமே அனைவருக்கும் துணையாக இருப்பாள். வராகி தாயே போற்றி.